இந்த இடம் வந்து வடபார் கைலயம் தென்பால் நல்லூரும் அவர்தம் ஆல்மதியன்னு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளால் போற்றப்பட்ட ஸ்தலம். கைலாசத்துக்கு இணையான ஸ்தலம். கைலைக்கு யாராலையும் போக முடியாது. இந்த ஸ்தலத்தை வந்துட்டோம்னா கைலைக்கு போன ஒரு பூர்ண பலன் உண்டு. சுவாமிக்கு பக்கத்தில் இன்னொரு லிங்கம், சின்ன லிங்கம். ஒரே ஆவடையாறில் 2 லிங்கங்கள் இருக்கிறது இந்த இடத்துல மட்டும்தான். சுவாமி பக்கத்தில் அகஸ்தியர் லிங்கம் சொல்கிறது. சுவாமி லிங்கம் வந்து சுயம்பு மூர்த்தி பரமேஸ்வரன். மேலே பார்க்கறதுக்கு கவசம் சாத்தனாப்புல தெரியும், கவசம் கிடையாது. அந்த மூர்த்தி வந்து கல்லா மண்ணா உலோகமா கட்டையா மிருத்திகையா மண்ணா நவபாஷாணமா எந்த பொருளால் சுவாமி இருக்காரு தெரியல. இங்கே திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை பாத தீட்சை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார். இந்த பாக்கியம் எனக்கு மட்டும் இல்லாமல் வரவங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். அதனால தான் பெருமாள் கோயிலில் சிலாரி சத்திராப்பில் இந்த சிவாலயத்தில் திருவடி சாத்துறது விசேஷம். அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் குந்தி தேவிக்காக சாபம் மோச்சனம் போக்கி 7 கடலை வரவிட்ட ஸ்தலம். மகம் பிறந்த நல்லூரில் மகாமகம் பிறந்து கும்பகோணத்தில் சொல்லுவாங்க. மகாமகம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு 9 நதிகள் வருது. இங்கே ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் 7 கடல்கள் சப்தசாகரம் எழுத்த குளத்தில் ஐக்கியமாகதான் இருக்கும். அன்றைய தினத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமி வழிபாடு பண்ணோம்னா கோடான கோடி தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ண புண்ணியம் உண்டு. சிசுகத்தி தோஷம் அப்படின்னா என்னன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை வந்து அபாசன் செய்து அழிக்கிறது தான் வந்து சிசுகத்தி தோஷம். நம்ம வந்து இந்த மாதிரி அபாசன் செய்யும் பொழுது கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை வந்து இறக்கக்கூடிய தருவாயில் வந்து விடக்கூடிய சாபமே வந்து சிசுகத்தி தோஷம். இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 தலைமுறைகளை வந்து தாங்கொன்னா துயரத்தால் வந்து அவதி வரும். அதே மாதிரி சிசுகத்தி தோஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கருவை கலைக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு வந்து ஏற்படும். இந்த மாதிரி வந்து கருவை கலைத்த அந்த மருத்துவர்களும் தங்களுக்கு ஏற்பட்ட சிசுகத்தி தோஷம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவா இந்த அம்பாள் சன்னிதானத்தில் படியில் நெய் மூழ்கி கோலம் விட்டு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். குறிப்பாக வளகாப்பே இங்கே அம்பாள் சன்னிதானத்தில் வளகா பண்ணுவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 முறை நிறம் மாறுவார்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த 5 முறை நிறம் மாறக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொரு நேரத்துக்கும் என்ன பலன், ஒவ்வொரு நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான திருநல்லூர் கிரி சுந்தரி அம்பிகா உடனாகிய ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாபநாசத்திலிருந்து குடவாசல் செல்லும் சாலையில் பாபநாசத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. குடவாசல்லேருந்து பாபநாசம் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா ஆலயத்தோட நுழைவாயில் வந்து இறக்கி விடுவாங்க. பாருங்கள், இந்த பேருந்து வருது பாருங்கள். குடவாசல்லேருந்து பாபநாசம் வரக்கூடிய நகர பேருந்து. இந்த பேருந்தில் வந்து நம்ம பயணம் செய்தோம் அப்படின்னா ஆலயத்தோட நுழைவாயில் இறங்கலாம். பாபநாசத்துலேருந்து குடவாசலுக்கு பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது. இந்த நகர பேருந்து மூலமாக இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாபநாசத்துலேருந்து குடவாசல் செல்லக்கூடிய இந்த சாலையில் வந்து சென்றுட்டு இருக்கோம். இந்த சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருநல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை நம்ம வந்து எளிதில் அடைஞ்சிடலாம். குந்தி தேவி தனக்கு ஏற்பட்ட சிசுகத்தி தோஷம் நீங்கள் மாசி மகத்தில் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாகவும் இந்த ஆலயமானது காணப்படுது. பாபநாசத்துலேருந்து ஆட்டோலையும் வரலாம். பாபநாசத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா குடவாசல் செல்லக்கூடிய நகர பேருந்து, அதாவது வந்து வலங்கைமான் வழியாக குடவாசல் செல்லக்கூடிய நகர பேருந்தில் பாபநாசத்துலேருந்து நம்ம பயணம் செய்தோம் இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம். அதே மாதிரி இப்போ புதிதாக போடப்பட்ட கும்பகோணம் பைபாஸ்லேருந்து வந்தோம் அப்படின்னா சுந்தர பெருமாள் கோயில் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் ரோடு வரும். அந்த சர்வீஸ் ரோட்டில் இறங்கணும் அப்படின்னா 200 மீட்டர் தொலைவிலேயே இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய நல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ வந்து ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் ஆலயத்தோட நுழைவாயில். இந்த இடத்துல பாருங்கள் பதாகையை வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். நுழைவாயிலிருந்து ஆலயத்துக்கு செல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நல்லா வயல் சுந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது. நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு அமர்நீதி நாயனாரோட குரு பூஜையானது நடைபெற்றது. அதனையுமே வந்து நம்ம வந்து இந்த காணொலியில் வந்து தரிசனம் பண்ணலாம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 20வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 83வது ஆலயமாக காணப்படுது. இப்போ வந்து நம்ம வந்து ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தோட ராஜகோபுரம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கிரி சுந்தரி உடனாகிய கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா சுயம்புவாக வந்து தோன்றியிருப்பார். இன்றைக்கி வந்து அமர்நீதி நாயனாரோட குரு பூஜை அப்படிங்கிறதுனால அதனை விளக்கக்கூடிய இந்த பதாகையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம்.
இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு. அம்பாலோட திருநாமம் கிரி சுந்தரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தல விருட்சமாக வில்வமரம் வந்து காணப்படுது. வில்வமரம் வந்து தோன்றிய தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணலாம். ஆலயத்தோட கதவை பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. கொடிமர விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அதிகார நந்தி வந்து காணப்படுறாரு. அதிகார நந்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கொடிமர விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். துவாஜஸ்தம்பத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். கோச்செங்க சோழ நாயனார் கட்டிய 70 மாட கோயிலில் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட நடை திறப்பு விவரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. காலையில் 7:30 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த ஆலயம் திறந்திருக்கும். சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கும். அர்த்தஜாம பூஜை வந்து 7:45 மணிக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அந்த பதாகை வந்து வைக்கப்பட்டிருக்கு. திருநாவுக்கரசருக்கு இறைவன் வந்து பாத தீட்சை தந்த தலம் அப்படிங்கிறதுனால பெருமாள் கோயிலில் வந்து எப்படி சடாரி வைப்பாங்களோ அதே மாதிரி இந்த தலத்துலேயும் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து சடாரி வைக்கிறது ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது. திருநாவுக்கரசர் சக்தி முற்றம் தலத்துக்கு செல்லும் பொழுது எனக்கு வந்து உங்களோட திருவடி தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இறைவன்கிட்ட வந்து முறையிடுவார். சக்தி முற்றத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து கூறியதற்கனங்க அங்கேருந்து நல்லூர் கிளம்பி வருவார். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசருக்கு இறைவன் வந்து பாத தரிசனம் வந்து தருவார். அதன் பிறகு திருநாவுக்கரசர் இந்த ஆலயம் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால பெருமாள் கோயிலில் வந்து எப்படி வந்து சடாரி வைப்பாங்களோ அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பக்தர்களுக்கு வந்து சடாரி வைக்கக்கூடிய வழக்கம் வந்து அன்றிலிருந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்திரனால் பூஜை செய்யப்பட்ட இந்திரலிங்கம் வந்து காணப்படுது. இந்திரன் பூஜை செய்த இந்திரலிங்கத்தை வந்து நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிறோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசருக்கு வந்து சிவபெருமான் வந்து அந்த பாத தீட்சை வழங்கிய அந்த நிகழ்வை வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து ஓவியமாக வந்து வரைந்து வைத்திருக்காங்க. அதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இந்த தலத்தை வந்து நம்ம தரிசனம் செய்தோம் அப்படின்னா கைலாயம் தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துகளை வந்து இந்த தலத்தில் வந்து விழுந்ததுனால இந்த தலத்தில் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அடியார்களுக்கு வந்து மறுபிறவியே கிடையாது. கைலாயம் தலத்தை தரிசனம் செய்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு முறை ஆதிசேஷன் மற்றும் வாயு பகவான் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி அதிகார போட்டி நடைபெறும் பொழுது அவங்களால் வந்து சண்டை ஏற்பட்டு அந்த கைலாய மலையோட சிறு பகுதி வந்து உளுந்த பகுதியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அமர்நீதி நாயனார், அவரோட மனைவி மங்கையர்கரசி ஆகியோர் வந்து காணப்படுறாங்க. இன்றைக்கி வந்து அமர்நீதி நாயனாரோட குரு பூஜை அப்படிங்கிறதுனால அவரோட அந்த குரு பூஜை விழாவானது நடைபெறுது. அதனை வந்து நம்ம இந்த காணொலியோட இறுதியில் வந்து கொஞ்சமாக பார்க்கலாம். நம்மளோட இன்னொரு சேனலான மதினாம் சேனலில் வந்து அமர்நீதி நாயனாரோட குரு பூஜை முழு வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து அமர்நீதி நாயனாரோட அந்த வரலாறை விளக்கக்கூடிய அந்த ஓவியம் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணிடலாம். மூலவரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு. உச்சிஷ்ட கணபதி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை 11 வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமையில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணமாகி நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த உச்சிஷ்ட கணபதிக்கு 11 திங்கட்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியோட பாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா முயலகனுக்கு அருகில் வந்து சர்பமும் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு கோச்செங்க சோழ நாயனார் கட்டிய மாட கோயிலில் வந்து படியேறி சொல்கிறோம். 36 படிக்கட்டுகள் கொண்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. யானை ஏற முடியாத அமைப்பில் கோச்செங்க சோழன் நாயனார் கட்டிய அனைத்து ஆலயங்களும் வந்து காணப்படும். முற்பிறவியில் வந்து கோச்செங்க சோழன் வந்து சிலந்தியாக இருக்கும் பொழுது அவரோட சிவபூஜைக்கு வந்து யானை வந்து தடங்களாக இருந்ததுனால மறுபிறவியில் வந்து அவர் மன்னராக பிறந்து 70 சிவாலயங்களை கட்டும் பொழுது அந்த 70 சிவாலயங்களையும் யானை ஏற முடியாத அமைப்பில் மாட கோயிலாக வந்து கட்டியிருப்பார். இந்த மாதிரி படி இருக்கக்கூடிய கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா யானை வந்து ஏறி சென்று தரிசனம் செய்ய முடியாத அமைப்பு வந்து காணப்படும். அவர் கட்டிய 70 ஆலயங்களுமே வந்து மாட கோயிலாக வந்து காணப்படும். 36 படிக்கட்டுகளை வந்து எவர் ஒருவர் ஏறி சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பஞ்சவர்ணேஸ்வரரை தரிசனம் பண்ணுறாங்களோ
அவங்களுக்கு வந்து மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. குருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜய மாத இதழில் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தை வந்து வலம் வரும்போது விரிவான முறையில் பார்க்கலாம். வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து தொடர் தோல்விகள் ஏற்படுது அப்படின்னா அந்த தொடர் தோல்விகளை வந்து வெற்றிகளாக மாற்ற வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக அகஸ்தியர் விஜயத்தில் வந்து இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எல்லா விவரத்தையுமே வந்து பார்க்கலாம். மேலும் நரசிம்மர் வந்து இந்த தலத்தில் வழிபாடு செய்து இரணியனை சம்காரம் செய்யக்கூடிய அக்னி சக்திகளை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அந்த வரலாறையுமே வந்து நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது விரிவான முறையில் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த பதாகைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இந்த தலத்துக்குள்ளார சொல்லலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா சுயம்புவா தோன்றின லிங்கமாக வந்து காணப்படுறாரு. ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 முறை நிறமாறக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து இறைவன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சதுர ஆவுடையில் வந்து 2 சிவலிங்கங்கள் வந்து காணப்படுறது இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக காணப்படுது. அகத்தியருக்கு வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து திருமண கோலத்தை காட்டிய தலமாக காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு நாளைக்கு வந்து 5 முறை வந்து நிறம் வருவார். பார்க்குறதுக்கு வந்து கவசம் விட்ட மாதிரி இருந்தாலும் அது வந்து கவசம் கிடையாது, உலோகம் கிடையாது, கல்லாலான சிலையும் கிடையாது. கல்லா மண்ணா சால கிராமமா என்ன அப்படிங்கிறதே தெரியாத அமைப்பில் வந்து இந்த தலத்தில் வந்து மூலவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. தர்மர் மற்றும் குந்தி தேவி இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க. குந்தி தேவி தனக்கு ஏற்பட்ட சிசுகத்தி தோஷம் நீங்கள் வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சிசுகத்தி தோஷம் அப்படின்னா என்னன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை வந்து அபாசன் செய்து அழிக்கிறது தான் வந்து சிசுகத்தி தோஷம். நம்ம வந்து இந்த மாதிரி அபாசன் செய்யும் பொழுது கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை வந்து இறக்கக்கூடிய தருவாயில் வந்து விடக்கூடிய சாபமே வந்து சிசுகத்தி தோஷம். இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 தலைமுறைகளை வந்து தாங்கொன்னா துயரத்தால் வந்து அவதி வரும். அதே மாதிரி சிசுகத்தி தோஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கருவை கலைக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் வந்து ஏற்படும். இந்த மாதிரி வந்து கருவை கலைத்த அந்த மருத்துவர்களும் தங்களுக்கு ஏற்பட்ட சிசுகத்தி தோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பெண் சிசு கொலை வந்து செய்வாங்க. பச்சை குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது துரோகம் செய்கிறது, பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது துரோகம் செய்கிறது, அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிசுகத்தி தோஷத்தில் தான் வரும். அந்த சிசுகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரே தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. குந்தி தேவி இந்த தலத்தில் வந்து சிசுகத்தி தோஷத்தை வந்து நீக்கியிருக்காங்க. அது எவ்வாறு அப்படிங்கிறத வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது பார்க்கலாம். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கிரிசுந்தரி. கிரிசுந்தரி அணியை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் சாமி அம்பாள் இருவரும் திருமண கோலத்தோடு காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமணத்தடை அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். இப்போ வந்து அம்பாலை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருநாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் மறிவா போற்றி வாகர்த்தாவி கசம் மருத்தோ வாகர்த்த ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் வல்ல கிரிசுந்தரி அம்பிகாசுர கல்யாண சுந்தரேஸ்வர பரமேஸ்வர சுவாமி இந்த ஆலயத்தின் தற்பொழுது இன்றைய தினம் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தின் கீழ் நல்லாட்சிக்கு உட்பட்ட இந்த திருக்கோவிலில் இன்றைய தினம் அமர்நீதி நாயனார் குரு பூஜை விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த இடம் வந்து வடபார் கைலயம் தென்பால் நல்லூரும் அவர்தம் ஆல்மதின்னு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளால் போற்றப்பட்ட ஸ்தலம். கைலாசத்துக்கு இணையான ஸ்தலம். கைலைக்கு யாராலையும் போக முடியாது. இந்த ஸ்தலத்தை வந்துட்டோம்னா கைலைக்கு போன ஒரு பூர்ண பலன் உண்டு. பார்வதி பரமேஸ்வர கல்யாணம் கைலாசம் நடக்கிறது. வடதசமிக்கும் தென்தசமியும் போடுறது. இதை சமப்படுத்துறதுக்கு அகஸ்தியர் சொல்லிட்டு அகஸ்தியர் அனுப்புகிறார். அகஸ்தியர் வந்து என்னால் அந்த கல்யாண காட்சியை தரிசனம் பண்ணிக்கிறார். நல்லூர் கைலைக்கு வா அப்படிங்கிறார். அதன்படி இங்கே ஸ்தலத்தில் சுவாமி அகஸ்திய பெருமானுக்கு முதல் காட்சியாக இந்த ஸ்தலத்தில் திருமண காட்சியை கொடுக்குறார். அதனால தான் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள் வந்து கல்யாண கோலத்திலையும் பிரம்மா வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறாப்புலையும் மகாவிஷ்ணு தங்க பார்வதியை தாரவாத்தி கொடுக்குற மாதிரி இருக்கா. மும்மூர்த்திகள் இருக்கா. சுவாமிக்கு பக்கத்தில் இன்னொரு லிங்கம், சின்ன லிங்கம். ஒரே ஆவடையாறில் 2 லிங்கங்கள் இருக்கிறது இந்த இடத்துல மட்டும்தான். சுவாமி பக்கத்தில் அகஸ்தியர் லிங்கம்னு சொல்கிறது. சுவாமி லிங்கம் வந்து சுயம்பு மூர்த்தி பரமேஸ்வரன். மேலே பார்க்கறதுக்கு கவசம் சாத்தனாப்புல தெரியும். கவசம் கிடையாது. அந்த மூர்த்தி வந்து கல்லா மண்ணா
உலோகமா, கட்டையா, மிருத்திகையா, மண்ணா, நவபாஷாணமா, எந்த பொருளால் சுவாமி இருக்காரு தெரியல. சுவாமி வந்து பஞ்சபூதங்களோட சேர்க்க மேலே கவசம் மாதிரி தெரியறது தான் 5 வர்ணம் மாறுறது. காலையில் 6லேருந்து சாயரக்ஷ 6 வரைக்கும், சூரிய உதயாதிலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் 6 நாழிகை 2.5 மணி நேரங்களுக்கு ஒரு முறை ஒரு வர்ணமாக நிறம் மாறிட்டு வர்றார் சுவாமி. சுவாமி காலம்பரை 6லேருந்து 8:30 வரைக்கும் தாமிர நிறத்துலையும், 8:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் இளஞ்சிவப்பு வர்ணத்துலையும், 10:30லேருந்து 1:10 வரைக்கும் உருக்கிய தங்க வர்ணத்துலையும், 1:10லேருந்து 3:30 நவரத்ன பச்சை மரகத பச்சை வர்ணத்துலையும், 3:30லேருந்து 6 இன்ன நிறம்னு சொல்ல முடியாத வர்ணத்தில் இஷ்டகாமிய வர்ணம்னு சொல்லுவாங்க. அந்த வர்ணத்தை காட்சி கொடுக்குறார். ஒரு நாள் இருந்து பார்த்தோம்னா 5 வர்ணம் மாறுது. நல்லா தரிசனம் பண்ணலாம். இந்த ஸ்தலத்தில் மேலே சுவாமிக்கு மேலே வந்து அந்த மூர்த்தத்துக்கு மேலே வண்டு குடைந்த வடுக்கள் இருக்கும். என்ன அப்படின்னா மகாபிரளயங்கிறது நடக்குது. அந்த மகாபிரளயம் வந்து 500 வருஷங்கள் நடக்கும். பஞ்சபூதங்கள்னாலையும் சம்ஹாரம் ஆகும். அப்போ லோகம் சம்ஹாரம் ஆகிடும். அதை எல்லாமே அழிஞ்சிடும். அதை சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒரு உயிரினம் இல்லாமல் சிருஷ்டி பண்ண முடியாது. அப்போ பிரிங்கி முனிவரும் சப்த ரிஷிகளும் வண்டு ரூபம் எடுத்து உயிரினங்கள்லாம் இங்கே பரமேஸ்வரன்ட்டு ஐக்கியம் பண்ணுறா. மகாபிரளயம் முடிஞ்சது இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சிருஷ்டி பண்ணுறா. அதான் உடம்பு ஃபுல்லாகவே அந்த வண்டு குடைஞ்ச வடுக்கள் இருக்கும். அந்த வண்டு குடைஞ்ச வடுக்கள் கூட எந்த பொருளால் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி இங்கே திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை, பாத தீட்சை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார். இந்த பாக்கியம் எனக்கு மட்டும் இல்லாமல் வரவங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுகிறார். அதனால தான் பெருமாள் கோயிலில் சிறாரி சத்திராப்பில் இந்த சிவாலயத்தில் திருவடி சாத்துறது விசேஷம். இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தில் திருவடி சாத்துறது வர எல்லா அடியார்களுக்கும், சிவ அடியார்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்தலத்தில் திருவடி சாத்துறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் குந்தி தேவிக்காக சாபம் மோச்சனம் போக்கி 7 கடலை வர விட்ட ஸ்தலம். மகம் பிறந்து நல்லூரில், மகாமகம் பிறந்து கும்பகோணத்தில் சொல்லுவாங்க. மகாமகம்ங்கிறது 12 வருஷத்துக்கு கூட 9 நதிகள் வருது. இங்கே ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் 7 கடல்கள் சப்தசாகரம் எழுத்த குளத்தில் ஐக்கியமாகறது ஐதீகம். அன்றைய தினத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமி வழிபாடு பண்ணோம்னா கோடான கோடி தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ண புண்ணியம் உண்டு. கோட்சகற்றோனால் கட்டப்பட்ட மாடக்கோவில் 71 கோயில், 71 கோயில்களும் மாடக்கோவில், மலக்கோவில், யானை வந்து ஏற முடியாத ஸ்தலங்கள். அதில் இந்த ஸ்தலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த ஸ்தலத்தில் காளி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். சுவாமியுடைய கல்யாணத்தை நடத்தி கொடுத்து இந்த காட்சியை அம்பாள் பார்த்துட்டு இருக்கிறதுனால காளிகாம்பாள் சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கா. கல்யாணத்துக்கு போனால் யாரும் கோவப்பட மாட்டோம். இங்கே அம்பிகை வந்து கல்யாணத்து கோலத்தில் இருக்கா. அதனால் இந்த கல்யாண கோலத்தில் இருக்கிறதுனால சம்ஹாரம் கிடையாது. கீழே ஒரு அசுரன், காதில் ஒரு அசுரன், தலையில் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணாமல் அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்தலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவா இந்த அம்பாள் சன்னிதானத்தில் படியில் நெய் மூழ்கி கோலம் விட்டு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். குறிப்பாக வளகாப்பை இங்கே அம்பாள் சன்னிதானத்தில் வளகா பண்ணுவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. குழந்தை பிறந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே அம்பாள்கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுவா. முடிவு எடுக்கிறதும் இந்த இடத்துல தான். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த காளிகாம்பாள் நிறைய பேருக்கு குலதெய்வம். காகபுஜண்ட மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ணி அகஸ்தியரால் பூஜை பண்ண காளி. 9 காளி சோழ சாம்ராஜ்யத்தில் குலதெய்வமாக இருந்தாங்க. அதில் இந்த அம்பாள் தான் ரொம்ப விசேஷம். சோழர்கள் வந்து போருக்கு போகும்போது போர்வாலெலாம் அம்பாள் பாதத்தில் வச்சு வெண்தாமரை செந்தாமரையால் பூஜை பண்ணி உத்தரவு கேட்பாங்க. அப்போ இந்த திசை நோக்கி போகணும், ஒரு எலுமிச்சங்கனி போகும். அது எந்த திசை நோக்கி போதோ அந்த திசையில் உங்களுக்கு வெற்றி. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த காளிகாம்பால காகபுஜண்ட மகரிஷி அவருடைய நாடியில் பாடல் பெற்றிருக்காங்க. எப்படின்னா அலைமகளும் கலைமகளும் அலைமகளும் ஓர் உருவில் வந்து தன்மக்கள் நாள்தோறும் நாடிடும் அன்னை நடு நாயகி அப்படின்னு சொல்கிறார். துர்கா லட்சுமி சரஸ்வதி காளி ஒரே ஸ்வரூபமாக வந்தது ஐதீகம். இந்த ஸ்தலத்தில் அமர்நீதி நாயனார் சுவாமிகளை துலாபாரத்தில் ஆட்கொண்ட ஸ்தலம். அமர்நீதிநாயனார் சுவாமிகள் வந்து பழையாறையில் பிறந்து இந்த ஸ்தலத்தில் மடம் கட்டி வர சிவனேடருக்கும் உபசனம் பண்ணிட்டு வந்தார். அவரோட பக்திக்கு மிச்சு பரமேஸ்வரன் இங்கே நேரடியாக ஒரு பிராமண நைஷ்டிக பிராமணராக பிரம்மச்சாரியாக வந்து அவர்கிட்ட ஒரு கோபினத்தை கொடுத்து இது ஜாக்கிரதையாக வச்சுக்கோ, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேன், மழை வராப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார். ஸ்நானம் பண்ணிட்டு வரார். அந்த அவர்கிட்ட கொடுத்த அந்த கோபீனம் மறைஞ்சிடுது. அப்போ அமரநாத சுவாமிகளோட போய் பார்க்குறார். கோபீனம் இல்லை, இது கிணையா எது வேணாலும் நான் தர்றேன் அப்படிங்கிறார் சுவாமி. அப்போ ஒரு பெரிய தராசை இன்றைக்கி நடைபெற்ற இந்த ஐதீக விழாவில் தராசை கட்டி இந்த தராசில் தன்னுடைய கோபீனத்தை வச்சாச்சு. இந்த கோபீனத்துக்கு இணையாக நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், தன்னிட்ட உள்ள பொருட்கள் கோபீனம் எல்லாத்தையும் வைக்கிறார். பொன்மணிகளாக வைக்கிறார். நேர் நிற்கலை. கடைசியாக அவர்கிட்ட வச்சது எல்லாம் மிச்சம் வச்சாச்சு, பாக்கி ஒன்றும் இல்லை. அப்போ தன்னுடைய மனைவி மகனையும் அந்த தராசில் ஏற்றுறார். அப்பயும் நேர் நிற்கலை. பரமேஸ்வரா நீனே கதின்னு சொல்லி அந்த தராசில் தான் ஏறுறார். தராசு நேர் நின்று இந்த கைலாசத்துக்கு இங்கேருந்து நேராக அழைச்சின்னு போகிறார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஸ்தலம்.
பிறந்த பிறப்பறக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துரையாய் விண்ணோர்கள் ஏத்த அப்படிங்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் மறுபிறவியே கிடையாது, பிறந்த பிறப்பே கிடையாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷமான சொல்லக்கூடியது கணநாதர்னு. எங்கேயுமே சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுரத்தில் இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் பார்க்கலாம் கணநாதர்னு. அவருக்கு இரவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல்ல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. எப்படின்னா காலம்பரை கறக்கக்கூடிய பாயசத்துக்கு கொடுத்துருவாங்க, ஈவினிங்கில் கறக்கக்கூடிய பசும்பாலை அபிஷேகத்துக்கு கொடுத்துருவாங்க. அது கொடுக்கலன்னா பசுமாடு மடி கட்டி ரத்தமாக கறக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் நடக்கக்கூடியது அன்றைக்கி இரவில் ஆரம்பிப்பாங்க. 13 பாயச பானை சாட்டாங்குடையில் அதிரசம் ஒரு நாள் தான் அந்த அபிஷேகம். 8:30 மணிக்கு ஆரம்பித்து விடிய 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 நடக்கும். மறுநாள் காலம்பரை 4 மணிக்கு தீபாராதனை ஆகி பூர்த்தியாகும். அந்த நிகழ்வு வருஷா வருஷம் ஆடி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்கும். அவ்வளோ விசேஷம். இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி வீரபத்ரர்னு பேர். இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி. அதாவது இங்கே சுவாமியுடைய கல்யாணத்தை பார்க்குறதுக்கு எல்லாரும் வந்துடுறா. அந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக வீரபத்ரர் காவலாக இருக்கார். மேற்கு கோபுர வாயிலில் பார்க்கலாம், ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணி நரசிம்மமூர்த்திக்கு தன்னுடைய உக்ரம் அடங்கி எடுத்து சுயரூபம் மாறல. இங்கே சுவாமியை பூஜை பண்ணி தான் இந்த சுயரூபம் மாறுதான் அதிகம். அதனோட சாமியோடைய விமானத்தில் பார்த்தீங்கன்னா நேர் பின்னாடி உக்ர நரசிம்மமூர்த்தியாக இருப்பார். எந்த சிவாலயத்திலையும் நரசிம்மமூர்த்தி இருக்கிறது பார்க்க முடியாது, இந்த ஸ்தலத்தில் பார்க்கலாம். சுவாமியோடைய நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா நரசிம்மமூர்த்தி, இதுக்கு நேர் பின்னாடி ஒரு பெரிய பெருமாள் கோவில் இருக்குது. இந்த சிவாலயத்தில் என்னென்ன விசேஷம் உண்டோ அவ்வளோ விசேஷம் அவருக்கு உண்டு. பிரதோஷம் உண்டு. சிவ யோகநாத பெருமாள், ஆதிகேச பெருமாள் பேர். ஆஜானுபாகுவா 14 அடி இருப்பார். ரொம்ப விசேஷமான மூர்த்தி. இந்த ஸ்தலத்தில் திருமணம் ஆகாதவங்க சுவாமிக்கு மாலை சாத்தி அதை அவங்களுக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் திருமண தடைகள், கிரக அபஸ்மார தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். 7 இடங்களில் அகஸ்தியருக்கு காட்சி கொடுக்குறார். 7 இடங்களில் இந்த இடம் தான் பிரதானமான இடம். இங்கே திருமண காட்சியை தரிசனம் பண்ணிட்டு போகிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண தடைகள் நிவர்த்தி ஆகிடும். அவ்வளோ விசேஷமானது. நம்ம பார்வதி பதையை ஹரஹர மகாதேவ அஸ்வயா. இந்த கோயிலுக்கு வர பஸ் ரூட் மட்டும் எப்படி சொல்லி? பஸ் ரூட்டு நடைதிறப்பு வரும். பஸ் ரூட்னா இது பாபநாசத்துலேருந்து திருவாரூர் வளையமான் ரோட்டில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து சரியாக 12 கிலோமீட்டர். பாபநாசத்தில் இறங்கியும் வரலாம், அல்லது சுந்தர பெருமாள் கோயிலில் இறங்கியும் ஆட்டோ சிற்றுந்து மூலிமா வரலாம். நீங்கள் பக்கத்தில் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். பாபநாசத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். இங்கே இப்போ தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பக்கத்தில் சுமார் ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் தான் இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கு. கும்பகோணம் டு தஞ்சாவூர் பைபாஸுக்கு பக்கத்துலேயே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்லேயே பக்கத்தில் இருக்குது. நம சிவாயா. நன்றி. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு, சிறப்புகள், இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு நாளைக்கு 5 முறை நிறம் மாறுவார்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 5 முறை நிறம் மாறக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொரு நேரத்துக்கும் என்ன பலன், ஒவ்வொரு நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம தரிசனம் செய்யும் பொழுது என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். காலையில் சூரியன் உதயமானதுலேருந்து காலையில் 8:24 வரைக்கும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தாமிர வண்ணத்தில் காணப்படுவார். இந்த நேரத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி காலையில் 8:25 காலையில் 10:57 வரைக்கும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இளம் சிவப்பு நிறத்தில் காணப்படுவார். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த நேரத்தில் மாலை வாங்கிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே திருமணம் கைகூடும். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சிவபெருமான் இளம் சிவப்பு நிறத்தில் காணக்கூடிய அந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். காலையில் 8:25 காலையில் 10:57 வரைக்கும். காலையில் 10:57 பிற்பகல் 1:15 மணி வரைக்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தங்க வண்ணத்தில் ஜொலிப்பார். அதாவது தங்க நிறத்தில் காணப்படுவார். படிச்சுட்டு அந்த படிப்புக்கு தகுந்த நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும் செல்வ வளம் பெருகவும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், நாம் செய்யும் தொழில் லாபகரமாக இயங்கும், விவசாயம் செழித்து விளங்கும். இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு, அதாவது காலையில் 11 மணிலேருந்து 1:15 மணிக்குள்ளார தங்க வண்ணத்தில் காணக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் செய்து வாசனை திரவியங்கள் நிறைந்த வெந்நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், நாம் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், செல்வ வளம் பெருகும், நாம் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடைந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். பிற்பகல் 1:16 3:38 மணி வரைக்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான்
பச்சை வண்ணத்தில் வந்து காணப்படுவார். சிவபெருமான் பச்சை வண்ணத்தில் காணக்கூடிய பிற்பகல் 1:16 3:38 மணிக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கலாம். சில மாணவ மாணவிகள் சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா படிச்சுட்டு போகிறோம், தேர்வுக்கு செல்லும் பொழுது நாங்கள் படித்ததெல்லாம் மறந்துருச்சு, ஞாபக மறதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்தில் பிற்பகல் 1:16 3:38 மணிக்குள்ளார அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம். பிற்பகல் 3:39 மாலை 6 மணி வரைக்கும் சிவபெருமான் வந்து என்ன நிறன்னே தெரியாத அமைப்பு, அதாவது வந்து நம்ம என்ன நேரத்தில் வந்து நினச்சி பார்க்குறோமோ அந்த வண்ணத்தில் வந்து சிவபெருமான் வந்து காணப்படுவார். இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட மனசில் வந்து என்ன வேண்டுதல் வந்து வேண்டிக்கிட்டாலும் அந்த வேண்டுதல் வந்து நமக்கு வந்து நிறைவேறும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து வழிபாடு செய்த சிவலிங்கம் வந்து காணப்படுது. அவர் வந்து அந்த சப்தலிங்கங்களையும் வந்து இந்த தளத்தில் வந்து வைத்து பூஜை செய்திருக்காரு. முசுகுந்த சக்கரவர்த்தி பூஜை செய்த அந்த சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இரணியனை வந்து சம்காரம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இரணியனை வந்து சம்காரம் செய்கிறதுக்குரிய அக்னி சக்திகளை வந்து பெறுறதுக்காக நரசிம்மர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை வந்து வழிபாடு செய்து அதன் பிறகு இரணியனை வந்து சம்காரம் செய்கிறதுக்குரிய ஆற்றலை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனை விளக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட கோபுரத்தோட முகப்பில் மேற்கு கோபுரத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மரோட அந்த சிற்பம் வந்து காணப்படும். இந்த நரசிம்மரோட சிற்பம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோபுரத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய சிவலோகநாத பெருமாள் ஆலயத்தை வந்து பார்த்த அமைப்பில் வந்து காணப்படும். இந்த சிவலோகநாத பெருமாளில் இருந்து தான் நரசிம்மரோட அவதாரத்தோட சக்திகள் வந்து வெளிப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் வந்து இரணியனை சம்காரம் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற பிறகு சிவலோக பெருமாளிடமிருந்து நரசிம்மராக அவதாரம் எடுப்பார். அந்த அவதாரம் எடுத்த நரசிம்மர் வந்து தான் தோன்றிய அந்த சிவலோக பெருமாளை வந்து பார்த்த கோலத்தில் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. வாழ்க்கையில் வந்து தொடர் தோல்விகளால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்கள் வந்து வெற்றி பெற வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக காணப்படுது. அதற்கு வந்து இந்த நரசிம்மரோட வழிபாடே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுது. இரணியன் வந்து அந்த மாதிரி வர வாங்கியிருப்பான், அவனை வந்து யாருமே சம்காரமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையை வந்து மாற்றக்கூடிய அமைப்பில் வந்து நரசிம்மர் வந்து இங்கே வந்து வழிபாடு செய்து அக்னி சக்தியை பெற்று இரணியனை வந்து சம்காரம் செய்கிறதுக்கு காரணமான தலம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து தொடர் தோல்விகள், அதாவது வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் தொடர்ந்து வந்து எங்களுக்கு தோல்வியே ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரரை வந்து வழிபாடு செய்யலாம். இந்த இடத்துல வந்து வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமான் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அருணகிரிநாதரால் வந்து திருப்புகழில் வந்து பாடப்பட்ட முருகபெருமானாக இவர் வந்து காணப்படுறாரு. அக்னி சக்திகளை பெற்ற நரசிம்மர் வந்து சிவலோகநாத பெருமாளை வந்து பார்த்த கோலத்தில் கோபுரத்தில் இருக்காருன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த சிவலோகநாத பெருமாள் ஆலயம் வந்து சிறிய ஆலயமாக இந்த கோபுரத்துக்கு பின்புறம் வந்து காணப்படுது. இந்த காணொலியோட இறுதியில் வந்து நம்ம வந்து சிவலோகநாத பெருமாள் ஆலயத்தையும் வந்து தரிசனம் பண்ணலாம். குருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும், அதனால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சில குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து விபத்து ஏற்படும், இல்லைனா வந்து குடும்பத்தில் வந்து தகராறுகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைனா வந்து நம்ம வந்து வேலை நிமித்தமாக வந்து அடிக்கடி வந்து வெளியூர் பயணம் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மூட்டு வலியாக இருக்குது, கால் வலியாக இருக்குது, எங்களால் வந்து நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் அகஸ்தியர் விஜயத்தில் கூறிய இந்த வழிபாட்டு முறையை வந்து நம்ம வந்து செய்யலாம். மிருகசிறுச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நாட்களில் வந்து இந்த தலத்துக்கு வந்து அடிப்பிரதர்சனம் செய்து இந்த தலத்தை வந்து வலம் வந்து அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அமர்யோக பாவன பாத சக்திகள் கொண்ட பரங்கிக்காய், பூசணிக்காய் போன்ற அமர்நிலை காய்கறிகள் கலந்த உணவை வந்து அன்னதானமாக அளித்து வரும் பொழுது கால் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் நீங்கும். குடும்பத்தில் வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த விபத்து போன்றவையெல்லாம் நீங்கும். அகால மரணங்கள் வந்து நீங்கும். பித்ரு தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து இந்த வழிபாட்டு முறையானது இந்த தலத்தில் வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தை வந்து ஏதாவது வந்து நமக்கு வந்து வாய் வார்த்தையால் வந்து அடிக்கடி வந்து தகராறு ஏற்படுது, நமக்கும் நம்மளோட மேல் அதிகாரிகளுக்கும் ஏதாவது தகராறு ஏற்படுது அப்படின்னா அந்த தகராறுகள் நீங்கிறதுக்காகவும் அகஸ்தியர் விஜயத்தில் வந்து இந்த தலத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திங்கட்கிழமை வரக்கூடிய சந்திரகோரை நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய சப்தசாகர் தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அல்லது நம் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து வாய் வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய தகராறுகள் நம்மளோட மேல் அதிகாரிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிணக்குகள்லாம் நீங்கி ஒரு நல் உறவு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது சிவபெருமானோட 64 சிவ வடிவங்களில் சில வடிவங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இந்த ஆலயத்தோட தல வரலாறை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி வந்து காணப்படுது.
கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக தீர்த்த குளத்தில் வந்து நீராடினால் என்ன பலனோ அதே பலன் வந்து மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் இந்த தலத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் நீராடும் பொழுது நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாண்டவர்களோட தாய் குந்தி தேவி தான் பெற்ற மகனான கர்ணனை வந்து ஒரு பெட்டிக்குள்ளரை வைத்து ஆற்றுல வந்து மிதக்க செய்ததுனால குந்திக்கு வந்து சிசுகத்தி தோஷமானது ஏற்படுது. இந்த சிசுகத்தி தோஷம் நீங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நாரத மகரிஷியிடம் சென்று குந்தி தேவி வந்து கேட்குறாங்க. அதற்கு வந்து நாரத மகரிஷி 7 கடல்களில் நீராடினால் உங்களோட தோஷம் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணானா என்னால் வந்து எப்படி வந்து 7 கடலில் போய் நீராட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நாரதர் வந்து நீங்கள் வந்து நல்லூர் தலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்துட்டு வாங்க, அங்கே இருக்கக்கூடிய இறைவனோட அருள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாரதர் கூறியதற்கிணங்க குந்தி தேவி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பூஜை செய்கிறாங்க. குந்தி தேவியோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் இந்த ஆலயத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய தீர்த்தக்கரையில் மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தினால 7 கடலையும் வந்து வர வைக்கிறாரு. அதன் பிறகு குந்தி தேவி இந்த ஆலயத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய சப்த சாகர தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய பஞ்சவரணேஸ்வரரை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சிசுகத்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்துகிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. உலகத்திலேயே கொடூரமான தோஷம் எது அப்படின்னா சிசுகத்தி தோஷம் தான். கருவில் இருக்கக்கூடிய அந்த பச்சை குழந்தையை வந்து நம்ம வந்து அபாசன் செய்து கொல்லும் பொழுது அந்த குழந்தையை வந்து உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் மனம் வருந்தி விடக்கூடிய அந்த சாபமானது நம்மளோட 21 தலைமுறைகளை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடும். இந்த சிசுகத்தி தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து தாங்கொன்னா துயரத்துக்கு வந்து ஆளாகக்கூடிய நிலை வந்து ஏற்படும். பெண் சிசு கொலை, அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அபாசன் செய்த மருத்துவர்கள், இப்போ வந்து யாராவது பெண்கள் வந்து தங்களோட மருத்துவமனைக்கு வராங்கன்னா அந்த பெண்மணிகளுக்கு வந்து அபாசன் செய்கிறாங்க அப்படின்னா அந்த மருத்துவர்களுக்கு வந்து சிசுகத்தி தோஷம் வந்து ஏற்படும். சிசுகத்தி தோஷம் ஏற்பட்ட அந்த மருத்துவர்களும் சிசுகத்தி தோஷம் செய்து கொண்ட அந்த தாய்மார்களும் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த தோஷம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. உலகத்தில் வந்து எந்த சுகத்தையுமே அனுபவிக்காமல் கருவிலிருந்து உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அபாசன் செய்து அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த பச்சை குழந்தை வந்து விடக்கூடிய சாபம் வந்து ரொம்ப கொடூரமான சாபம். அந்த சாபத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய சிசுகத்தி தோஷ நிவர்த்தி தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த தலம் வந்து காணப்படுது. அதனால் வந்து இந்த மாதிரி பாவ செயல்கள் வந்து செய்த அன்பர்கள் தங்கள் செய்த பாவத்திற்காக வருந்தி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது குந்தி தேவிக்கு வந்து எப்படி சிசுகத்தி தோஷம் வந்து நிவர்த்தி அடைந்ததோ அதே மாதிரி வந்து நமக்கு வந்து நிவர்த்தி அடையும். கர்ணனுக்கு வந்து குந்தி தேவி வந்து தான் செய்த பாவத்திற்காக வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி வாழும் காலத்தில் வந்து நம்ம பெற்றோர்கள், அதாவது நம்ம பெற்றோர்களாகிய நம்ம வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது வந்து அநீதிகள் வந்து இழைத்திருந்தாலும் நமக்கு வந்து சிசுகத்தி தோஷமானது ஏற்படும். பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது அநீதிகள் ஏற்படுத்தியிருந்தோம் அப்படின்னா அந்த தோஷம் நீங்கிறதுக்காகவும் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து துர்க்கையணி வந்து காணப்படுறாங்க. துர்க்கையணி வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மக நட்சத்திரத்தில் பிறந்த குந்தி வந்து மாசி மக நாளில் இங்கே வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்துகிட்ட தலம் அப்படிங்கிறதுனால மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது. தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரமான மக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஒவ்வொரு மாதமும் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மையடையும். இந்த இடத்துல வந்து அமர்நீதி நாயனார் மற்றும் அவரோட மனைவி வந்து காணப்படுறாங்க. குந்தி தேவி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தனக்கு ஏற்பட்ட சிசுகத்தி தோஷம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பமானது இந்த இடத்துல வந்து காணப்படுது. அமர்நீதி நாயனாரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம், குந்தி தேவியும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். சிசுகத்தி தோஷத்தால் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த நிலை தான் வந்து ஏற்படும். நம்மளோட முன்னோர்கள் யாராவது வந்து இந்த மாதிரி சிசுகத்தி தோஷத்துக்கு ஆளாயிருந்தாங்க அப்படின்னா இந்த தலைமுறையில் வந்து நம்ம வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம். அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அடுத்ததாக பைரவர், சனீஸ்வரன், சூரிய பகவான் வந்து காணப்படுறாங்க. இந்த தலத்தில் வந்து நவகிரகங்களுக்குன்னு தனி சன்னதியே வந்து கிடையாது. பைரவர், சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் வந்து அருகருகே காணப்படுறாங்க. சூரியனும் சனீஸ்வரனும் அருகருகே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. குருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜய மாத இதழில் இந்த தலத்தில் வந்து அபூர்வமாக அருள் பாலிக்கக்கூடிய ஜுரகரேஸ்வரி அன்னையும் ஜுரகரேஸ்வரரையும் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு சிவாலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜுரகரேஸ்வரர் மட்டும் காணப்படுவார். ஆனால் இந்த தலத்தில் வந்து ஜுரகரேஸ்வரர் மற்றும் ஜுரகரேஸ்வரி இருவரும் வந்து காணப்படுறாங்க. இவர்கள் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். டிபி, ஆஸ்மா, வீசிங் ட்ரபுள், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள்
அஸ்வினி நட்சத்திரம் அல்லது ஆயிலி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அல்லது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்தில் இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஜுரகரேஸ்வரர் மற்றும் ஜுரகரேஸ்வரி அன்னியை வழிபாடு செய்யும் பொழுது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நோயோட தன்மை வந்து அதிகமாக இருந்து அதனால் பாதிக்கப்பட்டு வருந்தினாலும் அந்த நோயோட தாக்கம் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஜுரகரேஸ்வரர் மற்றும் ஜுரகரேஸ்வரியோட அருள்னால நீங்கும். மேலும் இந்த நாளில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜுரகரேஸ்வரர் மற்றும் ஜுரகரேஸ்வரி அன்னைக்கு வந்து மிளகு காப்பிட்டு இளவெந்நீர், இளநீர், நிலவேம்பு நீர், மலைவேம்பு நீர், மிளகு சாதத்தால் வந்து அபிஷேகித்து மிளகு கூடிய உணவு பண்டங்களை வந்து படைத்து அன்னதானமாக வந்து அளித்து வரும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஆலயத்துக்குள்ளாரே வந்து விற்கப்படுது. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் பூஜைக்கு வரும் பொழுது அதற்கு தேவையான அர்ச்சனை தட்டெலாம் வந்து இந்த இடத்துலையே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது அடுத்ததாக சாந்த காளி அண்ணி வந்து அருள்பாலிக்கிறாங்க. பொதுவாக காளி அண்ணி அப்படின்னா உக்கிர கோலத்தோடு காணப்படுவாங்க. இந்த தளத்தில் காளி அண்ணி சாமி அம்பாலோட திருமணத்தை வந்து நடத்தி வைத்த கோலத்தோடு சாந்த கோலத்தில் காணப்படுறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காளி அண்ணியை வந்து வழிபாடு செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய படியை வந்து நெய்யால் மூழ்கி வழிபாடு செய்கிறாங்க. குழந்தை பாக்கியம் கிடச்சதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் வந்து வளைகாப்பு வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் வந்து வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையாக இந்த காளி அண்ணி வந்து காணப்படுறாங்க. நம்ம சென்றிருந்த அன்னைக்கு அமர்நீதி நாயனாரோட குரு பூஜை வந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்றுருக்கு. இந்த காலனியோட இறுதியில் வந்து அந்த குரு பூஜையோட நிகழ்வுகளை வந்து சில பகுதிகளை மட்டும் பார்க்கலாம். முழுமையான அந்த குரு பூஜை வீடியோ வந்து நம்மளோட இன்னொரு சேனலான மதினாமில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்க்குறதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே வந்து கார்டில் தரேன். அந்த கார்டை பயன்படுத்தி அமர்நீதி நாயனாருக்கு நடைபெற்ற அந்த குரு பூஜையை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம். அஷ்டபுஜ மகா காளியன்னியோட சன்னதி அப்படின்னு வந்து போடப்பட்டிருக்கு. சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் நம் செய்யும் தொழிலில் வந்து சத்ரு தொல்லையால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்களும் நம்ம படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையாக இந்த அன்னை வந்து காணப்படுறாங்க. காளி சந்தியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு பிரகாரத்தை வளரும் போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய தொட்டில்கள்லாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். தொழில் அரசியலில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், பணி செய்யக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், வீட்டில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், பகைமை, பொறாமை, குரோதம், விரோதம் போன்ற எதிர்வினை தீய சக்திகளை வந்து அழிக்கக்கூடிய அமைப்பில் இந்த நல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த காளி அன்னை வந்து காணப்படுறாங்க. இந்த இடத்துல வந்து அன்னைக்கு வந்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ஓம சம்பளானது காணப்படுது. இதனை வந்து நம்ம வந்து சிறிதளவு வந்து எடுத்து வச்சுட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள்பாலிக்கக்கூடிய சாந்த காளி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தளத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சாந்த காளி அன்னை. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையாக இந்த அன்னையை வந்து காணப்படுறாங்க. சாந்த காளி அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பிள்ளை பேருக்காக வரம் வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து அன்னை வந்து சாந்த கோலத்தோடு காணப்படுறாங்க. அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து அன்னையோட சன்னதியோட உள்பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு மேலும் சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். காளி அன்னை வீட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பர் மாகாளம், நல்லூர், திருவலஞ்சுழி, திருவிடைமருதூர், சென்னை அருகில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் ஆகிய வந்து முக்கியமான தலங்களாக வந்து காணப்படுது. நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அம்பர் மாகாளம் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே கார்டில் தரேன். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது பாருங்கள் நிறையா வந்து தொட்டில் கட்டியிருப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை வந்து வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையாக இந்த அன்னையை வந்து காணப்படுறாங்க. அம்பர் மாகாளத்தில் வந்து காளி தனக்கு ஏற்பட்ட ஹத்தி தோஷத்தை வந்து நீக்கிக்கிட்ட தலமாக அந்த ஆலயம் வந்து காணப்படும். அந்த கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரலாம். சிக்கல் தலத்திலிருந்து திருக்கண்ணங்குடி வரைக்கும் சிறுவனாய் வந்த கிருஷ்ணரை துரத்தி சென்ற வசிஷ்ட மாமுனி அங்கு கிருஷ்ண பரமாத்மாவோட பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனத்தை வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி அந்த வசிஷ்ட மகரிஷிக்கு கிருஷ்ண பரமாத்மா இந்த தலத்தில் வந்து திருநடன காட்சி வந்து தந்ததாக வந்து சொல்லப்படுது. மருத்துவத்துறையில் காச நோய் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த காச நோயை வந்து நல்ல முறையில் வந்து தீர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து ஜுரகரேஸ்வரர் மற்றும் ஜுரகரேஸ்வரி வந்து அருள்பாலிக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரன் ஆலயம், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரன் ஆலயத்தில் ஜுரகரேஸ்வரர் வந்து காணப்படுவார். இந்த தலத்தில் வந்து ஜுரகரேஸ்வரர் மற்றும் ஜுரகரேஸ்வரி இருவரும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்திரனிடமிருந்து இந்த சப்தலிங்கங்களையும் பெற்ற பிறகு முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த தலத்துக்கு வந்து 3 நாட்கள் தங்கி இருந்து இங்கே வந்து வைத்து பூஜை செய்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பழையாறையில் பிறந்த அமர்நீதி நாயனார் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார். அமர்நீதி நாயனார் நல்லூர் தலத்துக்கு வந்து மடத்தை அமைத்து சிவனடியார்களுக்கு சேவை செய்துட்டு வருவார். அவங்களுக்கு வந்து புதிய உடைகளை வந்து வழங்கியும் அமுது படைத்தும் வந்து சேவை செய்துட்டு வருவார். இதை வந்து ஒரு பெருந்தொண்டாக வந்து செய்துட்ருக்காரு.
அமர்நீதி நாயனார் அமைத்த அந்த திருமடம் வந்து இந்த ஆலயத்துக்கு அருகிலேயே வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு அமர்நீதி நாயனாரோட அந்த மடத்தையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். அவ்வாறு நல்லூரில் வந்து திருமடம் அமைத்து அடியார்களுக்கு வந்து சேவை செய்துட்டு வருவார். ஒரு நாள் வந்து இவரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் வந்து ஒரு அடியார் கோலத்தில் வருவார். தான் இருக்கக்கூடிய மடத்தை நோக்கி ஒரு அடியார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக அமர்நீதி நாயனார் அந்த அடியாரை போய் புன்முறுவலோடு வரவேற்பார். உங்களுக்கு வந்து அறுசுவை உணவு வந்து நான் சமைச்சு வச்சுருக்கேன். இந்த உணவை வந்து தவறாமல் நீங்கள் வந்து சாப்பிட்டு நான் கொடுக்கக்கூடிய அந்த புது உடையை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அடியார் ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன், அதன் பிறகு நீ வந்து படைக்கக்கூடிய அமுதம் வந்து சாப்பிட்றேன். என்கிட்ட ஒரு கோவணம் இருக்குது, இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், இது வந்து நீ பத்திரமா வச்சுருக்கணும், இது வந்து பட்டாலான கோவணம் அப்படின்னு சொல்லி அமர்நீதி நாயனார்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அமர்நீதி நாயனாரும் அந்த அடியார் கொடுத்த கோவணத்தை வந்து பயபக்தியோடு வாங்கி ஒரு பெட்டியில் வந்து பூட்டி, தனி அறையில் வந்து பூட்டி, அந்த அறையை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு. அடியார் வந்து குளிச்சுட்டு வந்துடுறாரு. வரும்பொழுதே பார்த்தோம் அப்படின்னா மலையில் வந்து ரொம்ப நனைஞ்சிட்டு வந்துடுறாரு. எங்கப்பா நான் கொடுத்த அந்த கோவணம், அதை எடுத்துகிட்டு வா, மலையில் நனைஞ்சிட்டு வந்துட்டேன், இதை உடுத்திட்டு வந்துட்டு நான் வந்து உன்னோட அமுதம் வந்து சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக அமர்நீதி நாயனாரும் அந்த அறைக்குள்ளார போய் பார்க்குறாரு. அங்கே வந்து கோவணமே வந்து இல்லை. திடுக்கிடுறாரு. இந்த வரலாறை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலைவிருட்சமான வில்வ மரம் வந்து காணப்படுது. வில்வ மரம் தோன்றிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதி வில்வ மரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. வில்வ மரம் தோன்றிய இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்யும் பொழுது 7 ஜென்ம பாவங்கள் அனைத்து நீங்கும். ஆதி வில்வம் தோன்றிய இடத்த வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த அமர்நீதி நாயனாரோட அந்த வரலாறு வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அறையில் வந்து கோவணத்தை காணமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக அந்த அடியார் முன்னாடி வந்து அமர்நீதி நாயனார் வந்து சொல்கிறாரு. உடனடியாக அந்த அடியார் வந்து இதனை கேட்ட பிறகு மிகவும் கோபமாக, என்னப்பா நீ வந்து தானம் பண்ணுற, இப்படி தான் நீ வந்து பண்ணிகிட்ருப்பியா, என்னோட ஒரு கோவணத்தையே வந்து உன்னால் பத்திரமா பார்த்துக்க முடியல, அப்போ வந்து அடியார்களுக்கு வந்து நீ வந்து சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுவார். அதற்கு வந்து மனம் வருந்தி அமர்நீதி நாயனார், இந்த கோவணத்துக்கு ஈடாக வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். உடனடியாக துலாபாரம் வந்து கொண்டு வந்து வைக்கப்படும். அப்பொழுது அடியார் ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஒரு கோவணத்தை வந்து எடுத்து அந்த திராஸில் வைப்பார். இந்த கோவணத்தோட எடைக்கு நிகராக நீ வந்து பொருள் கொடு, நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடியாரும் சொல்லுவார். உடனடியாக அமர்நீதி நாயனார் வந்து எல்லா நகை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் வந்து வைத்தும் அந்த திராஸ் வந்து நேராக நிற்காது. அமர்நீதி நாயனார், நானும் என்னோட குழந்தைகள் மனைவி எல்லாமே இந்த திராஸில் ஏறி நிற்கலாமான்னு கேட்பார். சிவபெருமான் சரி அப்படின்னு சொல்லும் பொழுது அமர்நீதி நாயனார் தன்னோட குடும்பத்தோடு அந்த தராசில் ஏறி நிற்கும் பொழுது அந்த தராசு வந்து சமனாகும். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா எதிர் திசையில் வந்து அமர்நீதி நாயனாருக்கு இறைவன் வந்து காட்சியளித்து குடும்பத்தோடு மோட்சம் அழைத்து சென்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அமர்நீதி நாயனார் வந்து மடம் அமைத்து அந்த சேவை செய்தார்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் வந்து அமர்நீதி நாயனாரோட மடம். வாங்க அமர்நீதி நாயனாரோட மடத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அமர்நீதி நாயனாரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். பழையாறையில் பிறந்த அமர்நீதி நாயனார் இந்த தலத்துக்கு வந்து இந்த திருமடத்தை வந்து வைத்து இங்கே ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய அன்னதானங்கள்லாம் வந்து செய்திருக்காரு. அறுசுவை உணவாக வந்து போட்டிருக்காரு. நல்லூர் தலத்தில் இவர் வாழ்ந்த காலத்தில் வந்து நிறையா வாணிபங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இந்த மடத்தில் வந்து அறுசுவை உணவை வந்து படைத்து அடியார்களுக்கு வந்து புதிய ஆடைகளை வந்து வழங்கியிருக்காரு. அமர்நீதி நாயனாரோட குரு பூஜையை முன்னிட்டு அவர் இந்த ஆலயத்தில் வந்து ஸ்தாபித்த அந்த மடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மடத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமர்நீதி நாயனார் வந்து தன்னோட மனைவியோடு வந்து அருள் பாலிப்பார். அவருக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த துலாமானது தொங்கவிடப்பட்டிருக்கும். அமர்நீதி நாயனாரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஆனி மாதம் வந்து இவருக்கு வந்து அந்த குரு பூஜை வைபவமானது நடைபெறுது. இந்த காணொலியோட இறுதியில் வந்து அந்த வைபவத்தோட சில பகுதிகளை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். விரிவான அந்த குரு பூஜையை வந்து நம்ம மதினாம் சேனலில் வந்து தரிசனம் பண்ணலாம். அமர்நீதி நாயனார் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிவலோகநாத பெருமாள் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, நரசிம்ம அவதாரம் வந்து தோன்றத்துக்கு வந்து காரணமான சக்திகளை வந்து பெற்ற பிறகு பெருமாளோட உடம்புலேருந்து நரசிம்மர் வந்து வெளிப்பட்டு அந்த தூணுக்குள்ளார சென்றார் அப்படின்னா அந்த ஆலயமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மிக சிறிய ஆலயமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவலோகநாத பெருமாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 அடி உயரத்தில் வந்து காணப்படுவார். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் கூறியுள்ளபடி இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளான குழந்தைகள் வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். சுமார் 14 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காணக்கூடிய சிவலோகநாத பெருமாளை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நரசிம்ம அவதாரம் வந்து இந்த பெருமாளோட மேனியிலிருந்து தான் வந்து தோன்றினதாக வந்து சொல்லப்படுது. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த ஆலயத்தை வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளான பிள்ளைகள் வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். பிறரால் வந்து நிராகரிக்கப்பட்டவங்க வந்து நல்ல வாழ்க்கையை வந்து பெறதுக்காக இந்த தளத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
குடும்ப பகை, குடும்ப சண்டை காரணமாக குடும்பத்திலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு நம்ம வந்து தனியாக இருக்கிறோம், அல்லது முதுமை மற்றும் நோயால் வந்து பாதிக்கப்பட்டு நம்ம வந்து தனியாக இருக்கோம், பெற்ற பிள்ளைகளால் வந்து நம்ம வந்து நிர்கதியாகி தனியாக இருக்கோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து இரட்டையாக இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது வந்து காலணிகள், வேட்டி சட்டை, புடவை ரவிக்கை, மூக்கு கண்ணாடி, திராட்சை கீரை, வாழைப்பூ, நிலக்கடலை, அத்திக்காய், முந்திரி, வாழைப்பழ சீப்பு, கொடுக்காய் புளி போன்றவை வந்து தானமாக வந்து அளித்து வரணும். நரசிம்மருக்கு வந்து உகந்த தினமான புதன்கிழமை, சனிக்கிழமை, திருவோணம், புனர்பூசம், உத்திராடம், ரோகிணி, ஏகாதசி, அமாவாசை போன்ற நாட்களில் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி தானங்கள் வந்து வழங்கலாம். அதே மாதிரி பிரதோஷ வேலையிலையும் வந்து இந்த தானத்தை வந்து வழங்கும் பொழுது பிறரால் வந்து நம்ம வந்து கைவிடப்பட்ட நிலையெல்லாம் வந்து மாறும். இப்போ வந்து இந்த ஆலயத்தை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக அமர்நீதி நாயனாரோட குரு பூஜையோட சில காட்சிகளை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். குடலால பயிலாய் குற்றமே குணங்கள் குடலால பயிலாய் சுற்றமே பேரானோனி தொடர்ந்து சுதேனி கற்றனோ கருத்துமி கற்றனோ கருத்துமி அருத்தம் என்றே ஒற்றுமை புகழ்ந்தவன் உரைப்பதன் மனே ஞானமே வடிவாகிய ஞானவான் ராசபெருமான் திருவுருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி கருணாச்சாரிய ஸ்ரீ மைனண்ட தேசிகர் புத்தகருடைய குருவுடையும் திருக்கைலாயக்கரை மைனண்ட சந்தானம் திருவாவூரை ஆயும் ஸ்ரீ 24வது மகா சஞ்சான் அவருடைய குருவுடையும் அடியை கரணங்களால் பணம் வைத்தாலும் அந்த தட்டானது நேராகவில்லை. முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளோடும் தாழ்வுறும் வழக்கான் பட்டும் துயில் அநேக கோடிகளுடன் பத்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவண தட்டு. எல்லாத்தையும் வச்சாச்சு, அவர்கிட்ட இருந்த பட்டாடைகள் பொன் எல்லாத்தையுமே வைச்சார். அப்படி இருந்தும் அந்த கோவண தட்டுத்தான் தாழ்ந்திருந்தது. ஆன தன்மை கண்டு அடியவர் அஞ்சி அந்தனர் முன் தூ நருந்துகில் வர்க்க நூல் வர்க்கமே முதலா மானம் இல்லன குறிக்கவும் தட்டின் மட்டிடுவால் ஏனை எந்தனம் இடம்பெற வேண்டும் என்றிறைஞ்ச. இதை பார்த்தோன்னே ஆடைகள் எல்லாத்தையுமே வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேண்டிக்கிறாரு, என்கிட்ட இருக்கிற மற்ற செல்வங்களையும் இதுல வைக்கிறதுக்கு அடியாராகிய இறைவனாம் வேண்டுகிறார். என்னுடைய எல்லா செல்வங்களையும் இதுல வைக்கிறதுக்கு அனுமதி தரணும்னு வேண்டார். சொல்லும் போது தெரியணும். நிலைமை மற்ற நோக்கிய நிகழ்ந்தார் நேர் நின்று உலகில் பகரணம் உன்னுடையாமை தொழுந்தி தலைவர் யானும் என் மனைவியும் சிறுவனும் கடுமேல் துறையில் ஏற்க பெறுவது உன்னருள் என சொல்லுகிறார். உடனே தான் கடைசியா இருக்கிறது, என் மனைவி என்னுடைய பிள்ளை இவர்கள் நாங்க மூவரும் தான் இந்த தட்டலை ஏறணும்.
அமரநீதி நாயனார் குரு பூஜைக்கு வந்த பக்தர்களுக்கு வந்து பிரசாதமானது விநியோகம் செய்யப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.